அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது திதி துவிதியை. இந்த திதியில் பிறந்தவர்கள் அஸ்வினி தேவதைகள். திவிதிதா திதியின் அதிபதி விதாதா. இந்த திதியில் புதிய முயற்சிகள் அனைத்தையும் தொடங்கலாம். இந்த திதியில் திருமணங்கள் செய்ய உகந்த நாள். திருமணம், புதிய தொழில், இசைக்கல்வியை தொடங்குவதற்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த திதி. இந்த திதியின் அதிதேவதை பிரம்மன். அரசாங்க காரியங்கள் அனைத்தையும் தொடங்கலாம். ஆடை அணியனங்கள் புதிதாக வாங்கலாம். விரதங்கள் மேற்கொள்ளலாம். கோவில் குளங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். இந்த திதியில் பிறந்தவர்கள் அம்பிகை வழிபட்டால் முன்னேற்றம் காணலாம். துவி என்றால் 2 என்று பொருள். இது ஒரு வடமொழி சொல்லாகும். இது அமாவாசைக்கு மற்றும் பௌர்ணமிக்கு மறுநாளில் இருந்து துவங்குவதால் சுக்கிலபட்ச திதி என்றும், பௌர்ணமிக்கு மறுநாள் துவங்கும் துதியை கிருஷ்ணபட்ச துவிதியை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த துவிதியை திதியில் பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். கீர்த்தி உடையவர்களாகவும் பொய் சொல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். பொன் பொருள் சேர்ப்பதில் மிக ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த திதியின் வளர்பிறை தெய்வம் பிரம்மா. இந்த திதியின் தேய்பிறை தெய்வம் கிருஷ்ணர் வாயு பகவான். பொதுவாக இந்த திதி மிகவும் அருமையான திதிதான். ஆனால் புதன்கிழமை வரும்போது எந்த நல்ல காரியமும் செய்ய வேண்டாம். இந்த திதியில் முதல் திதியை பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது, தேவையெனில் பாருங்கள். இது போன்ற அஸ்ட்ரோ குறிப்புகளை மேலும் தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.